ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேங்க, அது போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல்லுங்க, தக்காளி ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 5, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததையும் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனியா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்து எல்லாம் கரெக்டான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. ஏற்கனவே வெந்துருச்சுங்க, அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதித்தா போதுங்க. சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சூப்பு ஒரு 4-5 மணிக்கு வச்சு குடித்தா நல்லா இருக்குங்க, உடம்புக்கு நல்லதுங்க. சூப் ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகுத்தூள் போட்டு கலந்து அப்படியே சாப்பிடலாங்க. சளிக்கெல்லாம் நல்லதுங்க, இரும்பு சத்து இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.